கல்யாணம் ஆன ஹவுஸ் ஹஸ்பண்ட வீட்ல விட்டா பக்கத்துல இருக்க எல்லா ஆன்ட்டி கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரலாமா? ஒரு டீச்சர் மேல இருக்க ரொமான்ஸுக்காகவே இந்த படத்த பார்க்கலாமா? வெல்கம் பேக் டு வீக்லி வைஸ் அஃபிஷியல் சேனல். பெஸ்ட் மூவிஸை பார்க்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கட்டா குஸ்தி 2 முழுக்க முழுக்க வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்னுடைய கதையை அப்படியே திருடி செகண்ட் பார்ட்னு எடுத்து கொடுத்துருக்காங்க. படத்துல ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பெஸ்ட் சீனுனா, ஸ்கூல்ல வந்து தன் பொண்ணை வந்து விட்டுட்டு வரும்போது அப்பாவுக்கு வேலை, அதாவது விஷ்ணு விஷாலுக்கு வேலை. அப்போ விட்டுட்டு வரும்போது புதுசா இருந்த டீச்சரை வந்து ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அப்போ ஒரு சின்ன ஒரு சைடிங் ரொமான்ஸா இருக்குது. அந்த சீன் பெஸ்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல எப்படி இவங்க கர்ப்பமா இருக்காங்கன்னு சொல்லி அந்த சீன் வந்தது, அதனால குழந்தை பிறந்த அந்த குழந்தைய வந்து வளர்க்குற மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்ல காட்டுறாங்க. அடுத்தபடியா செகண்ட் ஹாஃப்ல வந்து இவங்க வந்து பெரிய வந்து நேஷனல் லெவலில் செலக்ட் ஆகணும்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. இவங்களால முடியாதது ஒண்ணுமே இல்லை, ரெஸ்லிங்ல ஜெயிச்சிருவாங்க. இவங்களுடைய கோச்சே வந்து இவங்க அப்பா கிட்ட போயிட்டு ஏன் இவராகவே போயிட்டு கைடன்ஸ் கேட்கறாரு, என் மனைவி எப்பவுமே கோபமா இருக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சைனைன் மாதிரி வந்து இவங்களுடைய எனர்ஜி லெவலை வந்து டிக்ரீஸ் பண்றதுக்கும் இவங்க வந்து மெடிசன் எடுத்தாங்கன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியே அந்த கோச்சும் சுத்தி இருக்கிறவங்க நினைச்சு அதை பண்ணி இவங்களை வந்து என்ன சொல்ற டிஸ்குவாலிஃபை பண்ணி 1 இயர் ஆடவே முடியாதுன்னு சொல்லியும் ஒரு ஸ்போர்ட்ஸ் இதுல இருந்து ஒரு லெட்டர் வந்துருச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அம்மா வந்து ஹீரோயினி சரியான கோபம் ஆயிட்டாங்க. இருந்தாலும் தான் அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க. இது தெரிஞ்ச ஹீரோ இது சம்மந்தப்பட்ட விசாரிக்கும் போது பண்ணது போல இவன் தான் சொல்லியும் ஹீரோயினுக்கு இது புரிஞ்சுக்கல, நான் பண்ணலன்னு சொல்லி தான் கணவரே வந்து என்ன வந்து தோக்கடிக்கணும் இப்படி பண்ணிட்டாருன்னு நினைச்சு அங்க ஒரு சீனை காமிச்சிருக்காங்க. ஓகேவா, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தபடியா அந்த ஸ்கூல் டீச்சர்னு சொன்னல, அவங்க ஒரு நாள் வந்து ஏன் உங்க பொண்ணு வரதுலன்னு சொல்லி இவங்க 2 பேரும் டைவர்ஸ் செலவு போய் அது காமெடி பண்றாங்க. அது எதுவுமே சீனை வந்து கனெக்ட் ஆகல. ஒரே ஒரு சீனுன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த டீச்சர் வராங்க, பொண்ணு வந்து ரொம்ப சோகமா இருக்கான்னு தெரிஞ்சு அப்பாவுக்கும் பொண்ணும் டான்ஸ் ஆட வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சாங்க போட்டு குத்துறாங்கன்னா, கருணாஸ் ஒரு பக்கம் டான்ஸ், நம்ம ஹீரோ ஒரு பக்கம் டான்ஸ், டீச்சர் ஒரு பக்கம் சரியான வைப் ஏத்தி விட்டு அந்த பொண்ணு கடைசியா அந்த பொண்ணு வந்து ஆட வரும்போது பொண்ணு ஒரு பக்கம் மடியில இடுப்புல, இவரு ஹீரோயினி அதாவது அந்த டீச்சர் ஒரு பக்கம் இடுப்புல இருக்கிறாங்க. ஃபோக்கஸ் வந்து அவங்க குடும்பம் எல்லாமே சமாதானப்படுத்தி பொண்ணை கூப்பிட்டு வந்து அப்பா வீட்டிலேயே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி விடும்போது பார்த்தா இந்த நிலைமையில இருக்கும்போது கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த ஒரு சீன் இருந்தது. படமே வந்து தெளிவா சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்னுடைய கதையை அப்படியே காப்பி பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க செகண்ட் பார்ட்னு சொல்லி. படத்துல பாக்குற விதமா எதுவுமே இல்ல. பாசிட்டிவ்னா அந்த டீச்சரும் இவங்களை பார்க்கக்கூடிய அந்த ரொமான்ஸ் சீன், அடுத்தபடியா அந்த ஒரு டான்ஸ், இதுதான் பாசிட்டிவ். படத்துல ஸ்பாய்லர்ஸ்னா கதையே இல்ல, அதுதான் பெரிய ஸ்பாய்லரே. வேற எதுவுமே இல்ல இந்த படத்துல. நீங்க சொல்லுங்க, இந்த படத்துல கதை இருந்திருந்தா கட்டா குஸ்தி 2 சக்சஸ் ஆயிருக்குமா?